நல்லா ஆழமா புரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு நம்முடைய மனம் பார்த்தா ஓனர் இல்லாத வீடு மாதிரி தான். சொந்தக்காரன் இல்லாத பங்களா சொக்கத்தங்கத்தில் செய்திருந்தாலும் சாக்கடைக்கு சமம்தான், அழிஞ்சிரும். இப்ப ரீசண்டா பாரம்பரியமான சித்தர்களுடைய பாடல்கள் அதெல்லாம் கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தேன். அதுல ஒரு சித்தர் ரொம்ப அழகா இந்த ஓமையோட டிஸ்கிரைப் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒரு வீட்டுக்குள்ள மனித வாசனையே இல்லாமல் மனிதன் போகாமலே இருந்தா தானாகவே அந்த வீடு தன் மீது மதிப்பை இழந்து அந்த வாஸ்து புருஷன் அந்த இடத்தை விட்டு விலகுவதாலே ரொம்ப வேகமா சிதிலமடைந்து வீணடைந்து விடும்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு 2 வீடு இருக்கு, ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி கட்டின வீடு. 2 வீட்டையுமே யாருமே கிளீன் பண்றதில்ல, மெயின்டைன் பண்றதில்ல. ஆனா ஒரே ஒரு வீட்டுக்குள்ள மனிதர்கள் அடிக்கடி போயிட்டு மட்டும் வராங்க, இன்னொரு வீட்டுக்குள்ள போறது கூட இல்லை. ஆனா 2 வீட்டையுமே எந்த விதமான மெயின்டெனன்ஸோ கிளீனிங்கோ எதுவுமே பண்றதில்ல. இந்த மனிதன் போகாமலே இருக்கிற வீடு ரொம்ப வேகமா இடிஞ்சு விழுந்துரும் சொல்றாரு. காரணம், நாம மெயின்டைன் பண்ணி கிளீன் பண்ணி அதெல்லாம் பண்ணலைன்னா கூட நம்முடைய சுவாசத்தாலேயே அந்த இடத்தோட வாஸ்து புருஷன் உயிரோடு இருக்கிறான்னு சொல்றாரு. அந்த வாஸ்து புருஷனுடைய சக்தியால நம்ம சுவாசமும் மாறுபடுது. இப்ப நம்முடைய மனமெல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள ஆளே போகாத வீடு மாதிரி தான். சொந்தக்காரனே இல்லாத, தங்குவதற்கான ஆளே இல்லாத, யாருமே இல்லாத வீடு மாதிரி தான். சிதிலமடைந்து பாழடைந்து கேட்பாரற்று கிடக்கிறது.